இன்னைக்கு டே 17. இவன் தான் பிறகு சிலம்பனோட தம்பி. எனக்கும் தம்பி மாதிரி தான். கைஸ், இது வரைக்கும் என் பார்வை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் கழுகு பார்வை பார்க்க போறீங்க. ஏன்னா எடுக்க போகிறது பறவை. பர்த்டே பாய். ஸோ அண்ணனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால அண்ணனை கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் தான் பிளான். பட் இன்னைக்கு ரம்ஜான்னால எல்லார் கையிலும் பிரியாணி இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் பிளான் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஜூஸ் வாங்குறதுக்காக வந்து நாங்கள் கடைக்கு போயிருந்தோம். அங்கே போனால் அண்ணன் வந்து என்ன உரிக்க விட்டாரு. எனக்கு ஆக்சுவலாக முதல் வாட்டி உரிக்க தெரியல. பட் போக போக கற்றுக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா ஜூஸ் ஒரு கல்ப்பு போட்டு ஒரு ஜோக் ஒன்று ட்ரை பண்ணேன். ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறேங்க. இது ஆரஞ்சே கிடையாதுடா. அம்மா போட்டா ஒன்னே ஒரு ஜோக்கு போட மாட்டேன். இன்னைக்கு வந்து 2 சேலஞ்சில் என்னால் வந்து ஒரு சேலஞ்சை காமிக்க முடியல, இன்னொரு சேலஞ்சை பண்ண முடியல. ஏன்னா மணி வந்து இப்போ 2:30 3 ஆக போகுது. இன்னும் நான் இது எடுக்கல. ஆக்சுவலாக வந்து தென்னங்கன்று வாங்கி நீங்கள் நடுறது தான் பிளானு. தென்னங்கன்று அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கியாவது வச்சிடணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், இடம் கிடைச்சா நட்டுடலாம். அப்படிலாம் வாங்கி வச்சுட்டு அதை நாளைக்கு நடலாம்னா இருக்கேன். பார்ப்போம். இதுலேருந்து என்ன புரிஞ்சுங்கன்னா, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் விளாக், ஒரு பக்கம் டைம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ சேலஞ்ச் எல்லாத்தையும் வந்து நான் மொத்தமாக நோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நாளைக்கு என்னால் என்னென்ன முடியுதோ அதை மொத்தமாக உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அதனால ஐ ரெக்வஸ்ட் டு ப்ளீஸ் மன்னிச்சுஃபை மீ. அண்ட் நாளையிலேருந்து வந்து நான் எனக்கு கொடுத்த சேலஞ்ச் எல்லாத்தையும் சைட் பை சைடு இதெல்லாம் முடிக்க முடியுதோ எல்லாத்தையும் மட்டும் முடிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறது ஈகே அண்ட் இது கே ஸ்டோரிஸ்.